கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கூட எனக்கு தனிப்பட்ட நன்றியை எடுத்துக்கிற சகோதர சகோதரிகளே. அவருடைய சகோதரில் என்னை கூட நான் பார்க்க போகிறது பாட தலைப்பில் பார்த்தீங்கன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு நீங்க பாரு சகோதரர். இப்போ பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ணுகிறவர்னு பார்க்குறோம் இல்லைங்களா? யார் சமாதானம் பண்ண முடியும்? ஒருத்தருக்கு சமாதானம் ஒருத்தர் பண்ணணும், யாரால பண்ண முடியும்? சார், தேவனுடைய பின்னாடியார்கள் பண்ணணும், அது கரெக்ட் தான் சார். இல்லை, ஒரு சமாதானம்னு வருது, ஒருத்தருக்கு நம்ம பண்ணணும். சரி, ரைட்டு. எப்படி சொல்லலைன்னா, அது ஒருத்தர் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அந்த சமாதானத்தை பண்ண முடியும் இல்லைங்களா? எப்படி பண்ணுவாரு அப்படின்னா, அவர் எந்த விதத்தில் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டாரோ அதை கூறி அவர்களுக்கு சமாதானம் பண்ணுவார் இல்லைங்களா? அப்போ இதில் பார்க்குறோம். அப்போ சமாதானம்னா என்ன? ஒருத்தர் சமாதானம் காணப்படணும்னா, இல்லை ஒருவேளை அந்த சமாதானம் ஒருத்தர் பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு பின்னாடி அவர் பெறப்போற பாக்கியம் என்ன இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சமாதானம் இல்லைன்னா என்ன இல்லைங்க? சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, உற்சாகம் இல்லை இல்லைங்களா? சோர்வாக காணப்படுவோம். அதனால சமாதானம் தேவைப்படுது இல்லைங்களா? கரெக்டுங்களா? அப்போ அந்த சமாதானம் ஒருத்தருக்கு வேணும் இல்லைங்களா? அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போ அதுக்கு ஒருத்தர் சமாதானம் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மனுக்குலமுமே அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லைங்களா, அந்த உற்சாகத்தோட காணப்படுறாங்களா அப்படின்னா யாரும் இல்லை. தங்களுக்கு கிடைத்ததெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க இல்லைங்களா? அவர்கள் எது எதெல்லாம் அவங்க பார்வையில பெருசா இருக்குதோ அதில் பிரியப்பட்டு சந்தோஷப்பட்டு அதில் அவங்க என்னன்னா சமாதானத்தோட இருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச காலம் அது இல்லாத போயிடுச்சுன்னா என்ன ஆகுதுங்க? திரும்பவும் அவங்க அந்த வருத்தத்துக்குள்ளேயும் வேதனைக்குள்ளேயும் இல்லைங்களா, அந்த கஷ்டத்துக்குள்ளேயும் வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பூரணமான சமாதானம்னா என்னன்னு தெரியல. அதனால அவங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. அப்போ பாருங்க, ஒரு திருமணமான ஒரு கணவனுக்கிட்ட என்ன பிரதர் நீங்க சமாதானமா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா கேட்டால் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க பிரதர் சந்தோஷமா இருக்குது, என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணனோ அன்னைக்கே அந்த சந்தோஷம் போயிடுச்சு. ஏன்னா கல்யாணம் பண்ண 1 வருஷம் நான் லஞ்சு, அதுக்கப்புறம் குழந்தை குட்டி அப்படின்னு பார்த்துட்டு என்ன ஆச்சுங்க, அவங்களுக்காக ஓடக்கூடிய சூழ்நிலை ஆச்சு. நான் வாங்குற சம்பளம் என்ன ஆச்சுங்க, அவங்களுக்கு போதுமானதா இல்லை. ஏன்னா நிறைய தேவைகள் இருக்குது. குழந்தைக்கு படிப்புலேருந்து ஆரம்பத்துலேருந்து என்ன நடக்குதுங்க, பால்ல இருந்து என்னாச்சுங்க, அவருடைய கல்வி செலவு வரைக்கும் திருமணமாக முடிகிற வரைக்குமே அந்த சகோதரன் அதை நோக்கி ஓடுறதா இருக்குதுங்க. அவருடைய வாழ்க்கையில பெருமா சமாதானமே இல்லை இல்லைங்களா? அதே மாதிரி அந்த திருமணமான அந்த சகோதரிகிட்ட போய் கேட்கும்போது அவர்களும் இதை தான் சொல்றாங்க, சமாதானமே இல்லை பிரதர். இன்னும் கூட வேற விதமா என்ன சொல்றாங்கன்னா, நான் எதுக்கு இவரை கல்யாணம் பண்ணனே தெரியல, ஏன்னா இவருக்கு போதுமான வருமானம் இல்லைங்க. அந்த வருமானம் இல்லாதனால அவங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல, அதனால அவங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னு காலப்படுறாங்க இல்லைங்களா? சரிங்க, கல்யாணம் ஆகாத ஒரு வாலிபர்கள் இல்லை படித்து கொண்டு இருக்கிற ஒரு சகோதர சகோதரிகிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, சமாதானமா இருக்கீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டா, அட ஏங்க நீங்க வேற எந்த சமாதானத்தை இருக்குங்க, 2 வயசுல என்னை கொண்டு போய் எல்கேஜியில் விட்டாங்க, 25 வயசு இருக்க என்ன பண்றாங்க, காலேஜ் அது இதுன்னு படிப்பு படி படி இதை பண்ண அதை பண்ண அதை சரி இதை சரி இல்லைங்களா? ஒரே போராட்டத்தின் மத்தியில நான் என்ன பண்ணிடுறேங்க, என் வாழ்க்கை இது 25 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்ன பண்ணேன்னா ஒரு கல்யாணம் பண்ணி திரும்பவும் நான் சமாதானம் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுக்காக ஓடுற மாதிரி இருக்குதுன்னு பாக்குறாங்க சகோதரர். அப்ப பாத்தீங்கன்னா, மனுக்குலத்துல யார்கிட்டையும் சமாதானமே இல்லைங்க. ஒரு ராஜ்யத்துல கூட நீங்க ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தேசத்துலயும் சமாதானம் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுங்க, நம்ம அண்டை நாடுகள்ல கூட போற கிளர்ச்சியாளர்களை கிளம்பி போராட்டத்தை தெரிவிச்சு அந்த நாட்டு அதிபர்களுக்கு விரோதமா எழும்பி என்ன பண்றாங்க, அந்த அதிபர்கள்லாம் அவங்க சொந்த தேசத்தை விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க இல்லைங்களா? அது மாத்திரமா, இன்னும் மற்ற அண்டை நாடுகள்லாம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு விரோதமான போர் தொடுக்கிறாங்க. எப்போ போர் தொடுக்கிறாங்கன்னே தெரியும். இப்போ உலகத்தில் நடந்துட்டு இருக்குதுங்களா, காசா இல்லை, இஸ்ரேலு இல்லைங்களா, ஈரானு இல்லைங்களா, யுக்ரைன், ரஷ்யா, இன்னைக்கெல்லாம் இடத்துல 2 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்கு, 2-3 வருஷமா.
இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமாதானமே இல்லைங்க. மக்கள் அங்க குடிக்கிறதுக்கு எப்ப என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு பயந்த சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த சமாதானம் இல்லைங்க. அப்ப அதனாலதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்றப்படுவார்கள் என்று இந்த இன்னைக்கு வசனத்தில் பார்க்க சொல்றோம். இதை ஒரு நாட்டையும் இன்னொரு நாட்டுக்கு ஏற்படக்கூடிய அந்த போரை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சமாதான அமைப்பை கூட நிறுவி இருக்கிறாங்க. அந்த அமைப்பு கூட அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, சமாதானம் பண்ண முடியலைங்க. அதெல்லாம் என்னன்னா, அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே என்னைக்கு என்ன நடக்குன்னே தெரியாம அவருடைய ஜீவித்துல ஒரு அமைதியே இல்லாம ஒரு போராட்டத்தின் மட்டத்தில் ஜீவித்துல காணப்படுறாங்க சகோதர சகோதரி. அப்ப பாருங்க, நம்ம யாருங்க? புது சிருஷ்டி. நம்மளுக்குள்ள சமாதானம் இருக்குங்களா? இருக்குங்களா? சரிங்க. அது எப்படி அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் இல்லைங்களா? தேவன் எப்படி அந்த சமாதானத்தை நம்மளுக்கு கொடுக்குறாருங்கிறத இன்னைக்கு பாடமா பார்க்க போறோம் சகோதர சகோதரி. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த சமாதானத்தின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று அமைதி, இன்னொன்று ஒப்புருவாக்குதல் இல்லைங்களா? அந்த ஒப்புருவாக்குதல் கீழே தான் இன்னைக்கு கூட நம்ம பாடத்தை நம்ம பார்க்க போறோம் சகோதர சகோதரிகள். இது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வாசிக்கலாம். யோவான் 14:27 வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானத்தை கொடுக்கிறாருங்க இல்லைங்களா? என்ன சமாதானம் கொடுக்கிறாருங்க? அவருடைய சமாதானத்தையே தராராம் இல்லைங்களா? இது நம்ம பிரதர் ரீபரன்ஸ்ல என்ன மாதிரியான இதற்கு விளக்கம் கொடுக்கிறாருன்னா, இந்த சமாதானம் ஒரு பரம்பரை சொத்தம், தேவனத்திலிருந்து கொடுக்கப்பட்ட, மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரம்பரை சொத்து. அந்த பரம்பரை சொத்தை யார் மூலமா யார் இழந்து போனாங்க? ஆமாங்க, நம்ம ஆதி தகப்பன் ஆதாம் மூலியமா அந்த சொத்து, அந்த பரம்பரை சொத்தாக்கி அந்த சமாதானத்தை இழந்துட்டோம். அதனால ஒட்டுமொத்த மனுக்குலமே என்னாச்சுங்க? ஆமாங்க, சமாதானம் இல்லாத சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த பரம்பரை சொத்தை மீட்டு எடுக்கணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். அது எப்படி கொடுக்குறாருங்க? உலகம் கொடுக்கிற பிரகாரமா? இல்லைங்க. அதனால இதுக்கு பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உலகத்துக்குரிய காரியங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு சகோதர சகோதரி. இப்ப பாருங்க, அந்த இழந்துட்டோம் இல்லைங்களா? தேவனோட அந்த பரம்பரை சொத்து இழந்துட்டோம், திரும்ப அதை பெற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? அந்த பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒப்புருவாக்குதன் வேலையை செய்தாரு சகோதர சகோதரி. அதை வாசிங்கன்னா கொலோசியர் 1:20-22 வரைக்கும் வாசிங்க சகோதரி. 1ஆம் அதிகாரம் 20-21. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி உலகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே இல்லைங்களா சமாதானத்தை உண்டாக்கி, யாராருங்க? பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் அவர் மூலமாய் தேவனுக்கு ஒப்புருவாக்கம் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிடுச்சுன்னு பாக்குற சகோதர சகோதரியில. அடுத்த வசனம் கூட பாருங்க சார், 22. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசைவில்லாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள், ஆனால் அப்படியாகும். ஆமா, ஏன்னா முன்னாடி நாம எப்படி இருந்துங்க? அந்நியராயும் இல்லைங்களா தேவனற்றவர்களாகவும் பரதேசிகளாகவும் இருந்த நம்ம இயேசு கிறிஸ்துவை அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய ஈடுபலியின் மூலியமாக இல்லைங்களா, அந்த ஈடுபலியை விசுவாசிக்கிறதன் மூலியமாக என்ன நடக்குதுங்க? தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒப்புருவாகுதல் நடக்குதுங்க இல்லைங்களா? இப்ப நம்மளாம் கூட எப்படிங்க எதுல இருந்து வந்திருக்கிறோங்க?
இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஈடுபலியின் ரத்தத்திலே விசுவாசத்தினாலதான் நாம தேவனுக்குள்ள ஒப்புருவாக வந்திருக்கிறோம் இல்லைங்களா. அது முதல்ல என்னன்னு சொல்லலாம்னா தேவனுடனான சமாதானம். நம்ம என்ன இருக்கோம், புறஜாதியா இருந்தோம் இல்லைங்களா, பாவிகளா இருந்தோம் இல்லைங்களா, அந்த சமாதானத்தை இழந்து போயிட்டோம், பரம்பரை சொத்தை இழந்து போயிட்டோம். அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்றோம்னா தேவனுடனான ஒரு சமாதானம் பண்றோம். அந்த சமாதானம் தான் என்னன்னா, தேவனே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று நம்ம தேவனுக்குள்ள ஒப்புருவாகிறோம். அது முதல் படிநிலை இல்லைங்களா. அதை என்ன பண்றாங்க, நம்ம பாவிகளா இருந்தோம், இனி நம்ம பாவம் செய்யறதில்லை இல்லைங்களா. தேவனுக்கு பிரியமான காரியங்களை செஞ்சுட்டு இருந்தோம், இப்ப தேவனுக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அப்படியான சூழ்நிலையில முதல் படியாக தேவனுடன் நாம ஒப்புருவாகிறோம் சகோதர சகோதரி இல்லைங்களா. அதுல பாத்தீங்கன்னா ஒப்புருவானதுக்கு அப்புறம் தேவன் ஒரு சமாதானத்தை தராருங்க இல்லைங்களா. நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், தேவனோட ஒரு சமாதானம் போனோம். அது நம்மளுடைய பலியின் உடன்படிக்கை இல்லைங்களா. பலியின் உடன்படிக்கை போனதுக்கு அப்புறம் தேவன் அவருடைய சமாதானத்தை தராரு இல்லைங்களா. அந்த சமாதானம் தான் இப்ப நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அந்த சமாதானம் பாத்தீங்கன்னா ஏசாயா 26:3 வசனம் வாசிங்க சகோதரி. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பாத்தீங்களா, இப்ப நம்ம தேவனோட சமாதானத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தேவன் அவருடைய சமாதானத்தை தராரு. எப்படி தராருங்க, நாம் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் இல்லைங்களா. அவர் என்ன தராருங்க, பூரண சமாதானத்தை தராருங்க. பூரணமான சமாதானம், இது கொஞ்சம் குறைச்சல் அந்த மாதிரி கிடையாது, பரிபூரண சமாதானத்தை தராருங்க இல்லைங்களா. அப்ப பாருங்க, அந்த ஒப்புருவாங்குதல் மூலமா தேவனிடத்துல நான் போனதுக்கு அப்புறம் தேவன் அவருடைய சமாதானத்தை தராரு. அது என்ன சமாதானங்க, பிலிப்பியர் 4:7 வாசிங்க சகோதரி. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இல்லைங்களா, தேவன் சிந்தை எப்படி சமாதானம் கொடுக்குறாருங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இல்லைங்களா, அவர் நம்மளுக்கு தராரு சகோதர சகோதரிகளே. இப்ப பாருங்க, அவரோட ஒப்புரவு ஆகிட்டோம். ஆனா இந்த கிறிஸ்துவின் ஜீவியம் அவ்வளவு சந்தோஷமான ஜீவியமா இருக்குதுங்களா. அந்த பலியின் உடன்படிக்கை பண்ணிட்டோம், நம்ம இந்த கிறிஸ்டின் ஜீவியம் அவ்வளவு ஈஸியா இருக்குங்களா அப்படின்னா இல்லைங்க. ஏன்னா அநேக கஷ்டம் இல்லைங்களா, அநேக போராட்டங்கள் இல்லைங்களா, அநேக உபத்திரவங்கள் சோதனைகள் இல்லைங்களா. போராட்டத்தின் மத்தியில தான் நம்மளுடைய ஜீவியம் முழுதும் காணப்படுது சகோதர சகோதரிகளே. இவர்களுக்கு தான் தேவன் கொடுக்கிறாரு, அவருடைய சமாதானத்தை தராரு சகோதர சகோதரிகளே. எதுக்காகனா அவர்கள் அந்த ஓட்டத்துல பலப்பட்டு ஓடும்படிக்கு, உற்சாகமாக ஓடும்படிக்கு அவருடைய சமாதானத்தையே தராருங்க இல்லைங்களா. இப்படி ஓடுறவங்க தான் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறாங்கன்னா அவருக்கு பிரியமானவர்களா இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. அவர்களுக்கு தேவனுக்கு சொந்தமானவர்களா இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே இல்லைங்களா. இப்ப பாருங்க, தேவன் கொடுக்கிற சமாதானம் பார்த்தீங்கன்னா எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை தருகிற சகோதர சகோதரிகளே. இவர்கள் எப்படி என்ன விசுவாசிக்கலன்னா, இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா புயலின் மத்தியில படகு போயிட்டு இருக்கிற மாதிரி இல்லைங்களா. அவங்களோட வாழ்க்கை முழுதும் அந்த புயல்ல ஒரு படகு போயிட்டு இருந்தா எப்படி இருக்குங்க, போய் கரை சேருமா. புயல், ஒரு பெரிய புயல் நடந்துட்டு இருக்குது, அதில் கப்பல் போயிட்டு இருக்குது. சாதாரண கப்பல் படகுன்னு வச்சிங்களா, அது போய் கரை சேர முடியுமா, ஏன்னா சேர முடியாதுங்க. ஆனா இவங்க எதெல்லாம் போவாங்கன்னா அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு வர சகோதர தேவனோட விசுவாசமும் இயேசு கிறிஸ்து மேல வச்ச அந்த விசுவாசத்தையும் உறுதியாய் பற்றி கொண்டு அந்த ஜீவியத்துல காணப்படுவார்கள் சகோதர சகோதரி. அதனால அவர்களுக்கு தேவன் அவருடைய சமாதானத்தை கொடுக்க சித்தமா இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, எப்படி அவர்கள் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானத்தை தேவன் தராரு, எப்படி தராருங்க, எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்ப நம்ம சமாதானமா இருக்கிறோமா இல்லைங்களா, தேவனுடைய சமாதானம் பெற்றுக்கிட்டோம் ஒவ்வொருத்தரும், எப்படி பெற்றுக்கிட்டோம், சத்தியத்தை கேட்கும்போது கரெக்ட். இன்னும் வேற விதமா ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்லுங்களேன். ஜெபிக்கும் போது சமாதானத்தை பெற்றுக்கிறோம்,
இன்னும் அந்த உற்சாகமா ஓடுறதுக்கு நம்மளுக்கு தேவன் கொடுக்குறாருங்க அவர் வார்த்தையில. பரிசுத்த ஆவியை தர்றாரு. வேற சிஸ்டர் சொன்னீங்களே, வாக்கு தத்தங்களை கொடுக்குறாரு சகோதர சகோதரிகள். இந்த புது சிருஷ்டிக்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலை, சாதகமற்ற சூழ்நிலை தான். அவங்களுக்குள்ள சமாதானமே இருக்காது தான். அவங்களுக்குள்ள புயல் போன்ற இல்லைங்களா அந்த ஒரு காரியங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும் இல்லைங்களா. அவங்க வாழ்க்கை ஃபுல்லாவே எப்படி இருக்குங்க, ஒரே சோதனையா இருக்குங்க. ஆனா அதன் மத்தியில கூட தேவன் உற்சாகமா அவர்கள் நடக்கிறதுக்கு அவர் மேலான வாக்கு தத்தங்களை கொடுத்து அவர்களை வழி நடத்துறாரு சகோதர சகோதரி. அப்போ அந்த வாக்கு தத்தத்தை தான் இந்த ஓட்டத்துல ஓடுறவங்க இறுக்கமா பிடிச்சு கொள்ளுவாங்க. எல்லா சூழ்நிலை மத்தியில மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட்டேன், இந்த மாதிரியான வாக்கு தத்தங்களை பிடிச்சுக்குவாங்க இல்லைங்களா. அநேக வாக்கு தத்தங்கள் இன்னைக்கு சப்ஜெக்ட் கூட ரெண்டு சப்ஜெக்டும் எப்படிங்க நிறைய வாக்கு தத்தங்களா போனுச்சுங்க. நம்மளுக்கு உற்சாகமா இருந்துச்சா இல்லைங்களா? ஆமா, கஷ்டம்தான், சோர்வு தான், இவ்வளவு போராட்டம் தான் இல்லைங்களா, சாதகமற்ற சூழ்நிலை தான். ஆனா நான் என்ன பண்றேங்க, நம்மளுக்கு தேவன் வாக்கு தத்தம் கொடுத்து உங்களுக்காக தான்ப்பா இதெல்லாம் முன்னாடி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கும் போது நம்மளுக்கு உற்சாகம் வந்துருச்சுங்களா? ஒரு சோர்வுல தான் இருந்தோம். இதெல்லாம் ஒரு ஏறத்தாழ 112 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவிலேருந்து தேவன் கொண்டு வந்து அவர் எங்க பண்ணியிருக்காருங்க, தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அவருடைய சத்தியத்தை விதைச்சிருக்கிறாருன்னா இன்னைக்கு நம்மளுக்காகத்தான் சொல்லும் போது என்ன ஆகுதுங்க, அநேக சோர்வின் மத்தியில ஒரு உற்சாகம் வருது இல்லைங்களா. அதுதாங்க தேவனுடைய வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டுதான் அந்த புது சிருஷ்டி தன்னுடைய ஜீவிய காலத்துல அந்த ஓட்டத்தை வெற்றிகரமா ஓட்டி முடிக்க முடியும் சகோதர சகோதரி இல்லைங்களா. அது மாத்திரம்னா அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு சமாதானத்தை அடைந்ததுக்கு அப்புறம் இவர்களை என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய வேலை வேற என்னங்க சிஸ்டர்? சுவிசேஷம் அனுப்பிப்பாங்க இல்லைங்களா. அது வாசிக்கலாம் எப்படின்னாக்க 2 கொரிந்தியர் 5:18, 19, 20 வாசிங்க சார். இவைகளை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இல்லைங்களா. என்ன உபதேசங்க நம்மளுக்கு பெற்றிருக்கிறோம்? ஒப்புரவாக்குதலில் உள்ள யாரை ஒப்புரவாக்குறோம் சிஸ்டர்? தேவனோட ஒப்புரவாக்குறோம். இப்போ யார் முதல் படியா வந்திருக்கிறா? நம்ம தான் வந்திருக்கிறோம் இல்லைங்களா. புது சிருஷ்டி ஃபர்ஸ்ட் ஒப்புரவாக்குது பண்ணுது இல்லைங்களா. அதை ஒப்புரவாக்குதை பண்ணி தேவனோட மனுக்குலத்துல இருந்து தான் இருக்கிறோம். நான் முன்னாடிலாம் இருந்தேங்க, அந்நியரும் பரதேசியமா இருந்தோம், உலகத்துல தான் இருந்தோம். அவர்களுடைய சுவிசேஷத்தின் மூலியமா தான் இன்னைக்கு நாம என்ன பண்ணிருக்குங்க, தேவனுடன் ஒப்புரவாகி அவருடைய சமாதானத்துக்குள்ள போய் வந்திருக்கிறோம். அப்படி வந்தவர்களை தான் அடுத்த வசனம் படிங்க சகோதரி. முடிஞ்சுக்கலாம். 3 வசனம் படிச்சு வச்சுங்களா? 18, 19, 20 வாசனம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்நானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இல்லைங்களா. பாருங்க, இப்ப சுவிசேஷத்துல இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிற ஒப்புரவாகுதல் ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலியமா தான் இன்னைக்கு இந்த சபை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நம்ம இவ்வளவு பேரை வந்திருக்கிறோம். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, முதல் வந்த சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களும் தேவனுடைய உடன்படிக்கை பண்ணி ஒப்புரவாகி இல்லைங்களா, அவங்களும் இந்த போராட்டத்தின் மத்தியில வாக்கு தத்தத்தை இல்லைங்களா அவங்க பெற்றுக்கொண்டு அதன் மூலியமாக தேவனிடத்துல சமாதானம் பெற்று இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சுவிசேஷத்து ஊழியத்தை மூலியமாக நம்மளையும் ஒப்புரவாக்குதலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே. நம்ம வந்ததுக்கு அப்புறம் கூட என்ன நடக்குங்க, நம்மளுக்கும் அதே போராட்டம் இல்லைங்களா, சாதகமற்ற சூழ்நிலை, கஷ்டங்கள், நோய்கள், இதன் மத்தியில கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய வாக்கு தத்தத்தை சொல்லி நம்மளை சமாதானப்படுத்தி இல்லைங்களா, அதுதான் நம்மளை இந்த ஊழியத்துல ஓட வைக்கிறதுக்கு நம்மளை உற்சாகப்படுத்துவர்கள் சகோதர சகோதரிகளே இல்லைங்களா. இப்ப நம்ம கூட என்ன ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிருக்கோங்க, அந்த ஒப்புரவாகத்தின் மூலியமாக தான் நம்ம தேவனிடத்துல வந்திருக்கிறோம்.
அந்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை பெற்று கொண்டுதான் நம்ம என்ன பண்றோங்க, இந்த ஓட்டத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அது மாதிரிமா இன்னைக்கு நாம பெற்றுக்கொண்ட சத்தியத்தை நம்ம என்ன பண்றோங்க, மற்றவர்களுக்கு சொல்றோம். இதோட முடிஞ்சிருச்சானா நாளைக்கு ராஜ்யத்தில் என்ன பண்ணுவோங்க? ஆமாங்க, ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் எழும்பி வந்ததுக்கு அப்புறம் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் ஒப்புருவாக்குதல் ஊழியத்தை செய்யப்படும் சகோதர சகோதரிகளே. அந்த ஒப்புருவாக்கல் மூலியமாக ஒட்டுமொத்த மனுக்குலமும் அந்த தேவனுடைய பூரண சமாதானத்துக்குள்ள கொண்டு வர போறாங்க சகோதர சகோதரிகளே. அப்ப பாத்தீங்கன்னா தேவன் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. அந்த சமாதானம் எப்படி இருக்குன்னா, வெளிப்படுத்தல் 21:4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவை அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. பாத்தீங்களா? இப்ப நம்ம ஒப்புரவாதன் ஊழியத்துல ராஜ்யத்துல செஞ்சதுக்கு அப்புறம் தேவன் அவருடைய சமாதானத்தை தருவாருங்க. அந்த சமாதானம் எப்படிங்க? ஆமாங்க, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இல்லைங்களா? இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின இல்லைங்களா? அந்த நிலைக்கு இப்ப நம்ம இந்த சுவிசேஷ யுகத்துல நம்ம தகுதி பெற்று வரோம் சகோதர சகோதரிகளே. அதனாலதான் இவர்கள் யாருன்னா தேவனுடைய புத்திரர்கள் இல்லைங்களா? அந்த தேவனுடைய புத்திரர்கள் தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள். இன்னைக்கு நம்ம சுவிசேஷத்தின் மூலமா தேவனுடைய உப்புருவாக்கி அநேகரை கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இது மாத்திரமல்ல, ராஜ்யத்துல ஒட்டுமொத்த மனுக்குலத்தையுமே என்ன பண்ணுங்க, சமாதானம் பண்ணி தேவனுக்கு ஒப்புருவாக்கி தேவனுடைய அந்த பரிபூர்ணமான சமாதானத்தை கொண்டு வந்து சேர்ப்போம் சகோதர சகோதரி. இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற சகோதரி. அதுதான் நம்ம ஆதார வசனம் சொல்லுது. மத்தேயு 5:9 மீண்டும் வாசிங்க சகோதரி. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் இல்லைங்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். இந்த பொறிமுறை கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.